Hi friends, welcome back to my channel Vibes with Suji. ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் எதனால் வந்துட்டு கண்டென்ட் க்ரியேஷன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டு விஷயம் தான். ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ், ஒன்று வந்துட்டு ஒருத்தங்க கீழே எதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2.5 years நான் வந்துட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் டேட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வெட்டிங் டெக்கர், பர்த்டே டெக்கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ப்ளஸ் ஒர்க்குக்கும் போயிட்டு இருந்தேன், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். பட் ஆனால் ஒரு தாட் ஓடிட்டே இருந்துச்சு, ஏன் ஒருத்தங்க கீழே வேலை செய்யணுன்ற தாட் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். பட் ஆனால் குடும்ப சூழ்நிலையினால அது அப்படியே சைமல்டேனியஸாக பண்ணுற வேண்டிய சூழ்நிலை. 1 year பேக் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுங்க. பேக் பெயின் இருந்துச்சு, பட் ஆனால் இந்த 1 month பேக் சிவியர் பேக் பெயின். ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னு ஒரு கெரியர் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் ரெஸ்ட்ன்ற மாதிரி எனக்கே தோணுனால நான் ஓகே ஐ டுக் அ பிரேக். So when I consulted a doctor after MRI and all, he suggested me you have to take a complete bed rest for 6 to 8 weeks. ஏன்னா இது வந்து டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒன்று நினைப்போம் கடவுள் ஒன்று நினைப்பாங்கன்னு. ஓகே ஃபைன். அதுக்கப்புறமே எனக்கு இந்த வேலையில் வந்துட்டு அந்த மைண்ட் ஆசிலேஷனாகவே இருந்துச்சு. சரி ஓகே, ஜாபை குவிட் பண்ணிட்டேன், ரிசர்வேஷன் கொடுத்துட்டேன். இட் இஸ் அ போல்ட், வெரி ரிஸ்கி டூ, பட் ஐ ஹாவ் டு. சரி, அது எடுத்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போது எனக்கு தெரிஞ்ச யோகானால நான் இந்த ஒரு 2-3 weeks ஐ எம் அ சர்டிஃபைட் யோகா ட்ரெயினர். ஸோ ஃபிசியோதெரப்பி பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச யோகாஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 1 week நான் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் பண்ணி லைக் ஐ எம் ஃபிசிக்கலி ஃபிட் நவ். ஸோ இது தான் மெயின் ரீசனுங்க. ஸோ எந்த விமன்னாலையுமே எதுவுமே ஆகாதுன்றது எதுவுமே இல்லை. தே கான்ட் சிட் ஐடில், அதுதான் உண்மை. ஈவன் ஹாஸ் அ ஹோம் மேக்கர் ஆர் பிஸ்னஸ் விமன், ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அஸ் வில் பவர் அண்ட் அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாருமே இண்டிவிஜுவல், டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தவங்களுக்குமே டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஐடியாலஜிஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இந்த சொசைட்டியில் இப்போ சப்போர்ட் பண்ணுற விதமும் எக்ஸ்ட்ராடினரிங்க. ஈவெண்ட்டுக்காக நான் போகிறதாக இருக்கட்டும், நிறைய பேரை பார்க்குறதாக இருக்கட்டும், த வே தே ஆர் கிவிங் த ரெஸ்பெக்ட், ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஸோ ஐ ஹோப் த சேம் வே இந்த யூடியூப் சேனலுக்கும் அந்த வரவேற்பு கிடைக்கும் நான் நம்புகிறேன். இது மட்டும் போரிங் வீடியோஸ் இந்த மாதிரி நான் போட மாட்டேன். இதுதான் லாஸ்ட். அப்கமிங் வீடியோஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். லைக் ஃபியூ ஃபேக்ட்ஸ், ஃபியூ திங்ஸ். அப்புறம் யோகான்றனால உங்களுக்கு யோகாவும் டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். முத்ராஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.